ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அன்னைக்கு நைட்டு சப்பாத்திக்கு ஒரு பொரிகடலை குருமா வச்சுருந்தேன். இது எங்கள் அம்மா ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக இருக்கும். குயிக்காக பண்ணிடலாம். நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்த சமயத்தில் குயிக்காக பண்ணுவோம் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. பிள்ளைகளுக்கு டெய்லி இட்லி தோசை பண்ணி போர் அடிச்சிடும்ல, அப்போ சப்பாத்திக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பூரிக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 பல்லாரி, ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, காயப்பொடி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் காய் நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்கு இடையில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலையை நல்லா மிக்சியில் திரிச்சிட்டு அதை ஒரு தண்ணியில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. காய் வெந்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. தேவைன்னா வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகாவோட டேஸ்ட்டே நல்லா இருக்குன்றதுனால சேர்த்துக்கல. கொஞ்சமாக மல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு இறக்குங்க. நல்லா சூப்பராக இருக்கும். சாஃப்ட் லேயர் சப்பாத்தியோட அன்னைக்கு பரிமாறினேன். இது பூரிக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.